ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? சுதா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. எனக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனை மேல பிரச்சனையாவே இருக்கு. அம்மா தாலிய வச்சு அந்த மனுஷன் படாத பாடுபடுத்துறாரு. அவர் அப்படி நடந்துக்கிட்டது இப்போ எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே நிக்குதுடி. அங்க எங்க அம்மா தினம் தினம் செத்து பழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்னாலதான் அவங்க எங்கேயும் போக முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. நான் கல்யாண பேச்சை எடுத்தாலே அம்மாவோட தாலி ஆத்துட்டு வெளியே அனுப்பிடுவேன், இல்லைன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன் எங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ருதி சக்திய வேண்டவே வேண்டாங்கிறான். சரவணனும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றான். எனக்கு உதவி செய்யற 2 பேருமே இப்ப உதவியே செய்ய முடியாத நிலைமையில மாட்டிட்டு இருக்காங்க. எப்படி நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு எனக்கு தெரியலடி. நீ இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டேடி, என்னதான் பண்ண போற? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல தானடி சொல்லிட்டு இருக்கேன். என் கூட இருக்கிறது நம்பிக்கையும் நான் கும்பிடுற சாமியும் தான். அதான் மனசு கேட்காம கடவுள்கிட்டயே கேட்டுடலான்னு கோயிலுக்கு வந்தேன். கடவுள் தாண்டி அவ கூட நிக்கணும். வா. ஐயா, ஸ்ருதி பேர்லயும் சாமி பேர்லயும் அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிம்மா, பண்ணிடுறேன். யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், யான் வேண்டேன். கடவுளே, நான் ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட கேக்குறது எல்லாமே ஸ்ருதிக்காக தான். அவ லைஃப் நல்லா இருக்கணும். அவ சின்ன பொண்ணுங்கிறதுனால அத்தை அவளை ஏமாத்தி தசை திருப்புறாங்க. அவ ஒரு பாவமும் அறியாத பொண்ணு. அது எப்படி நடந்தாலும் முடிவு அவளுக்கு நல்லதா இருக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். இந்தாம்மா. ஏம்மா, அர்ச்சனைக்கு கொடுத்த தேங்காய் அழுகி போயிருக்குமா? ஏதோ பிரச்சனை இருக்குமா, யோசிங்க. சாமி மேல பாரத்தை போட்டுட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுமா. சாந்தி, ஏய் சாந்தி, ஏய் சாந்தி. இதோ வரேங்க. என்னங்க? என்ன பண்ற? சமைக்கிறேங்க. ஆமா, நம்ம வீட்டுக்கு யாரோ வந்தாங்களாமே, அது யாரு? இல்லையே, யாருமே வரலையே. இல்ல, பொய் சொல்ற. இல்லங்க, யாருமே வரல. உங்களுக்கு யார் சொல்லுது? ஓ, யாரோ சொன்னாதான் எனக்கு தெரியுமா? ஏன் இன்னார் வந்தாங்க, இதெல்லாம் பேசுனாங்கன்னு சொல்ல மாட்டியா? சரி விடு, நீ என்ன வயசு பொண்ணா உங்ககிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கிறது? ஓப்பனாவே கேக்குறேன், இங்க ஜெகதா வந்தாளா? ஜெகதாவா? அவ வரலையே. அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தான் ஆகாதேங்க. அப்புறம் எப்படிங்க அவ வருவா? சரி, ஓகே. ஜெகதா மாதிரி பொம்பளை நம்ம ஏரியா பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தா, அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். இவ அவளை மாதிரி இருக்காளான்னு பாரு. என்ன வாய பொளந்துகிட்டு பாக்குற? எங்க கிட்டயே போய் சொல்றியா? ஜெகதா, உட்காரு. சரிண்ண. இவங்க நம்ம சொந்தம், நம்ம ரத்தம். ரொம்ப வருஷம் கழிச்சு வீடு தேடி வந்தா
சாப்பாடு போட்டு அனுப்பாம அவங்களுக்கு வெறும் தண்ணியை கொடுத்து அனுப்பிட்ட. இது உனக்கே நல்லா இருக்காடி? இருந்தாலும் எங்க கண்ணில் பட்டு அலைக்கா தூக்கிட்டு வந்துட்டோம். இவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வீடு தேடி வந்தாங்களா? நீ வேணான்னு சொல்லிட்டியாமே. அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டா உனக்கே தெரியும்னு சொல்றாங்க. நீ எதுக்கும் பொய் சொல்லிடக்கூடாதுல்ல. அதான் நீ சொல்றது பொய்யா உண்மையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க அவங்களே கூட்டிட்டு வந்துட்டோம். சரி, இப்ப அவங்க சொன்னத அச்சு பிசுறாம அப்படியே சொல்லு பார்க்கலாம். என்னடி யோசிக்கிற? சொல்லு. அதான் உங்க அத்தை மகேஸ்வரியோட பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கேட்டு வந்தாங்க. அட, எனக்கு கல்யாணமா? எனக்கு பொண்ணு கொடுக்க ஊர்ல ஆளுங்களா இருக்காங்களா? நீ அடிக்கடி சொல்வியம்மா, குடிகார பையன் உன்னை கட்டிக்க யார் இருக்கானே. என்ன கட்டிக்கிறதுக்குமே இப்ப ஆள் இருக்காங்க போல இருக்கே. ஆனா என்னைய நம்பி பொண்ணு தரேன்னு சொல்றவங்கள நீ வீட்டுல உட்கார வைக்காம வெளியே அனுப்புறது நியாயமா? மா, அது பெரிய இடமா, சொத்து பத்தெல்லாம் தாறுமாறா இருக்கு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? வயிறார அவங்களுக்கு சோறு போட்டு அனுப்பி விடாம வெறும் கையோட போக வச்சிருக்கே, இது நியாயமா? ஜெகதா, நாங்க யாருன்னு பொண்டாட்டி சொல்றதை விட நாங்களே உங்ககிட்ட சொல்லிட்டோம். நாங்க என்ன நிலைமையில இருக்கிறோம்னு தெரிஞ்சுதான் நீயும் ஒத்துக்கிறேன்னு சொன்ன. என்னடி மறுபடி வாய பொளக்குற? என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிருச்சு. அவன் நம்ம குடும்பத்தை வாழ வைக்க போறவ. எல்லாம் போயிடுச்சேன்னு புலம்பிட்டு இருக்கும்போது நான் இருக்கேன்னு கை கொடுக்க வந்திருக்கா. அதை விட்டுட்டு இந்த குடும்பம் சாக்கடை அது இதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்க. ஏண்டி, உன் பையன் மேல உனக்கு அக்கறையே இல்லையாடி? ஏன் நல்லா இருக்க பொண்ணு நம்ம வீட்டுல வந்து சீரழியணுமா? என்னடி சொன்ன? என்ன வாய் நீளுது? ரொம்ப பேசுன வாயை உடைச்சிருவேன். நாங்க எல்லாத்தையும் பேசிக்கிறோம். நீ வாயை பொத்திக்கிட்டு இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியாரு. ஜெகதா, நீ உன் பிளான் படியே பண்ணு. நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். நீ காட்டுற திசையில என்ன ஏதுன்னு கேட்காம போய்கிட்டே இருப்போம். மறுவாழ்வு வாழ வைக்கிறேன்னு சொல்லியிருக்க. உனக்காக நாங்க எது வேணாலும் செய்வோம். ஆமா அத்தை, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க துணையா இருப்போம். சரிண்ணே, இது போதுண்ணே. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான்.